ஒரு நாள் சேல்ஸ் வெறும் 1000 ரூபாய் நடக்கும். ஆனா வாடகை மட்டுமே 1 லட்சம். அது இல்லாம ஆள் சம்பளம், அது இல்லாம ஸ்டாக் பேமெண்ட். எப்பெல்லாம் காசு இருந்துச்சோ அப்பெல்லாம் நான் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கேன். எப்பெல்லாம் காசு இல்லையோ அப்பதான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு 27 லட்ச ரூபா கேட்டவர் இன்னைக்கு 2 கோடி உன் காசு எக்ஸ்ட்ராவா இருக்கு, தயவு செய்து எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்காதீங்கன்னு சொன்னார். எவன் ஒருத்தவனுக்கு காசு இல்லாம காசு பண்ண தெரியலையோ அவனுக்கு காசை வச்சும் காசு பண்ண தெரியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் -1 crore இந்த ரீசெண்ட் ஃபினான்ஷியல் இயர் க்ளோசிங் என்னுடைய டார்கெட், என்னுடைய சேல்ஸ் டர்ன் ஓவர், நாட் டார்கெட், அச்சீவ்டு டர்ன் ஓவர் இஸ் 60 crores. நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், சின்ன வயசுல நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் ஒரு குடிசையில் படித்தேன், அப்படி படித்து நான் பார்ட் டைம் வேலை பார்த்து நியூஸ் பேப்பர் போட்டு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஆளானேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்திருந்தா கூட ஓகே, பட் தென் என்னோட வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வாழ்க்கை. அப்படி இருந்திருந்தா கூட சின்ன வயசுலேயே மைண்ட் செட் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், அப்படி பண்ணாதான் நம்மளால பெரிய ஆள் ஆக முடியுன்றத மைண்ட் செட் பண்ணியிருப்பேன். ஆனால் என்னுடைய கேஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருக்க போகும்போது நீ ரொம்ப பணக்கார வீட்டு ஃபேமிலியிலேருந்து பிறந்திருக்க, உனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்ற ஒரு 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 விஷயமான ஒரு சரௌண்டிங்கில் தான் நான் வளர்ந்துருக்கேன். ஸ்கூல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுக்கு போயிருக்கேன். காரில் தான் ஸ்கூலுக்கு போவேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், பியர் குரூப்ஸ் எல்லாமே ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் பீப்புளாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்க போகும்போது ஒரு 10th ஸ்டாண்டர்டை தாண்டி அந்த எப்போ நம்ம ஒரு கெரியருக்குள்ளே போகிறோம், எப்போ லைஃப்குள்ளே போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது தான் எனக்கு ஒரு பெரிய பாம் என்னோட மைண்ட் செட்டில் விழுந்தது, என்னோட லைஃப்பில் விழுந்தது. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, இது இஸ் ஆல் அ ஃபேண்டசி. இது ஒரு ஃபேண்டசி தான். இது நீ இவ்வளோ நாளாக ஒரு பிம்பத்துக்குள்ளே தான் இருந்திருக்க, பட் இனிமேல் தான் நீ வளரணும், இனிமேல் தான் நீ ஒர்க் பண்ணணும், நீ பண்ணாதான் இனிமேல் இந்த ஃபேமிலியே ஸ்டாண்ட் ஆகுன்ற ஒரு பொசிஷன் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ அப்போ இருக்கும்போது தான் நான் 10th முடிச்சு, சின்ன வயசுலேருந்து என்னை எப்படி சொல்லி வளர்த்துனாங்க அப்படின்னா, நீ ஒரு டாக்டர் ஆகணும், நீ ஒரு IAS ஆகணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துனாங்க. ஆனால் 10th முடித்தேன், நியர் அபவுட் 90% மார்க்ஸ் எடுத்தேன். எனக்கு தாராளமாக ஃபர்ஸ்ட் குரூப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்னுடைய சூழ்நிலை அந்த டைமில் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னா அந்த டைமில் நான் ஒரு 25 லட்சமோ 30 லட்சமோ சீட் கொடுக்கறதுக்கு காசு கிடைக்காது. ஸோ நீ வேஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டு திருப்பி நீ கிடைக்கையோ இல்லை இருக்கோ இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீ 3rd குரூப் எடு. நான் இப்போ 3rd குரூப் எடுக்க வேண்டிய விஷயம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் 11th and 12th, ஆனால் அப்பயே மைண்ட் செட் பண்ணிட்டேன், இப்போ நம்ம தான் உழைக்கணும், நம்ம தான் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தள்ளப்படும். இப்போ நீங்கள் நினைச்சிடலாம் இது ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கணும். ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தது தான் இப்போ எனக்கு பிரச்சனை அப்படின்ற விஷயமே எனக்கு 11th தெரிஞ்சது. ஸோ அப்பயே நான் ஆம்வேல இருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எடுத்து செய்வேன், ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று விஷயங்கள் செய்வேன். இந்த மாதிரி இருக்கும்போது 11th and 12th படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 12th அகைன் 97% டிஸ்ட்ரிக்ட்ல அதர் தென் தமிழ் எடுத்தவங்கள டிஸ்ட்ரிக்ட் டாப்பராக நான் இருந்தேன். நான் அந்த ஒரு மார்க் எடுத்து அகைன் நான் நினைச்சிருந்தேன்னா ஸ்காலர்ஷிப்லேயே ஒரு லாயலா போயிருக்கலாம், ஸ்காலர்ஷிப்லேயே ஒரு ஃபாரின் காலேஜஸ்க்கு போயிருக்கலாம். பட் அகைன் அதே மாதிரி அந்த சூழ்நிலையிலுமே நீ வெளியே போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும், இந்த டைம்ல ரெவென்யூ நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல ஃபேமிலிக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்றதுக்கும் அந்த இடத்துல டெட்ஸ் இருக்கிற டெட்ஸை க்ளோஸ் பண்ணணுன்றதுக்கு நான் ஒரு ஃபர்ஸ்ட் சைல்டா அந்த இடத்துல ஒரு நான் பேர்டன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா அந்த டைம்ல எனக்கு வந்த விஷயம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் நான் இன்னைக்கு வரை நான் கருதிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த டைம்ல ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங்கான ஒரு டைம். ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆனால் காசு கிடையாது, ஆனா கண்டிப்பா ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், அதுல தான் ரெவென்யூ பண்ணணும். மீன்வைல் இன்னொரு சைட்ல பேரலாக்கு நிறைய பிசினஸ் லாசஸ், பிசினஸ் டெட்ஸ். ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா 10-12,000 ரூபாய் தான் சேல் நடக்கும் அப்பாவுடைய கடையில். ஆனா கொடுக்க வேண்டிய பாக்கிகள் நிறைய இருக்கும். அப்ப நான் உட்காந்து நான் பேசிட்டு இருப்பேன், பேங்கர்ஸ் பிரஷர்ஸ் கொடுப்பாங்க அப்பாக்கு. ஸோ அப்படி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நான் வளர்ந்திருக்கேன். 11th and 12th ஸ்டேஜஸ்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் வளர்ந்திருக்கேன். இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல என் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருந்துச்சு. ஸோ அப்படிதான் 12th முடிச்சோம். 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற போது அப்பயும் காசு இல்லை, நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி தான் அப்போ ஒரு இண்டிகா கார் இருந்தது, 3 லட்ச ரூபா. அந்த காரை நாங்கள் விற்றோம். அது இல்லாமல் அப்பா சோழமண்டலம் ஃபினான்ஸ்லேருந்து ஒரு 2 லட்ச ரூபா எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த காசை வச்சு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கெங்கேயோ ஃபேண்டசி போய் என்னென்னமோ பார்த்து எக்ஸ்ப்ளோர் ஆகி கூட கடைசி கழுது கெட்டா குட்டிச்சவருன்ற மாதிரி தான் இதே ட்ரெண்டில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் இதில் வச்சே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றனால ஒரு 7 சூயிங் மிஷின்ஸ் வாங்கி அப்போ ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு,
எந்த காரணத்தை கொண்டும் பேங்க் லோனுக்குள்ள போகக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் எக்ஸ்பென்சஸை இழுத்து பிடிக்கணும், ப்ராஃபிட் எடுக்கணும். அந்த டைம்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, இந்த ட்ரேட்ல ஒரு பெருசா இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு ட்ரேடர் வந்து என்கிட்ட சொன்னாரு, இந்த தொழில கார்மெண்ட் தொழிலை பொறுத்த அளவுக்கு நீ வந்து நல்லா கால்குலேட் பண்ணி கரெக்டா மார்ஜின் போட்டு கரெக்டான பிசினஸ் பண்ணவே எவனும் ஃபெயில் பண்ணதா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதை சொன்னது வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சுச்சு. அப்படின்னா நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற போது ஒரு விஷயம், நோ லோன், என்னவோ இந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம எடுத்து எவ்வளவு நம்ம எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மைண்ட்ல எடுத்தோம். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் ரொம்ப புழிஞ்சு எக்ஸ்பென்சஸை கால்குலேட் பண்ணோம். அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணது. டெய்லி 100 ரூபா 100 சட்டை பண்ணோம். ஒரு பின்ல இருந்து கடையில இருந்து வீட்டுக்கு வர்றது, வீட்டுல இருந்து கடைக்கு போற பெட்ரோல் செலவு முதற்கொண்டு அந்த காஸ்டிங்ல போட்டு அந்த எவ்வளவு தூரத்துக்கு அந்த காஸ்டிங் நம்ம அரைவ் பண்ணி அதுல இருந்து ஒரு மினிமல் மார்ஜினை போட்டு ஸ்டார்ட் பண்ணோம், போட்டு சப்ளை பண்ணோம். 100 சட்டையில வர ப்ராஃபிட், அதுக்கப்புறம் அதை வந்து 150 சட்டை ஆக்கணும், அதை வர்ற ப்ராஃபிட் 200 சட்டையாச்சு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து வாங்கின அந்த 5 லட்ச ரூபா அப்பாவுக்கு ரீபே பண்ண எல்லாம் அந்த டைம்லலாம் எப்படின்னா அந்த சப்ளையர்ஸுக்கு வந்து ஆன் டைம்ல கொடுக்கறது பார்த்தீங்களா, அதுவே ஒரு சுகமா இருந்தது. நம்ம வந்து வாங்கி திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல எத்திக்ஸ் கரெக்டா இருக்குன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பணம் கொப்பளிக்குதுன்ற ஒரு விஷயம் வந்து அப்ப கத்துக்கிட்ட விஷயம் தான். 2006 வே பேக் அந்த மாதிரியான ஒரு டைம்ல நான் வந்து காசு வந்ததுக்கு அப்புறம் இப்படி நம்ம வந்து 100 ஷர்ட்ஸ்ன்றது 200 ஆச்சு, 200 300 ஆச்சு. அப்ப எப்ப மார்க்கெட்ல கொஞ்சம் நல்லா ஆயிட்டு இருந்தோம், ஒரு 300 400 ஷர்ட்ஸ் ஆக போகும்போது அப்ப சில பேர் சொன்னாங்க, யாருமே இன்னைக்கு ஹோல்சேல்ல மேனுஃபேக்சர்ல 10 வருஷத்தை தாண்டினதா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் இது மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு வரை நம்மளை வந்து திடமா வச்சிருக்கு அப்படின்றத நம்ம எப்பயுமே நம்பணும். யாராவது ஒரு ஆள் இப்படி ஒரு விஷயத்த வந்து ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டாவோ இல்ல ஒரு கிரிட்டிக்காவோ சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத நான் அப்ப லேர்ன் பண்ண ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த மாதிரி போச்சு. 2006 ஸ்டார்ட் பண்ணது. 2010ல ஒரு நல்ல ஒரு நியர் அபவுட் ஒரு 600 ஷர்ட்ஸ் பர் டே பண்ணோம். துரைக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைம்ல வந்து எனக்கு என்ன ஏஜ்னா நான் 17ல ஸ்டார்ட் பண்ணேன். 23ல வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல இருக்க போகும்போது அந்த டைம்ல ஒரு இது வரும்ல, எப்பயுமே வந்து இந்த டெட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு ஏதோ திருப்பி ஒரு ஃபேண்டசி உலகத்துக்கு போவோம் பார்த்தீங்களா. அந்த ஸ்டேஜுக்கு திருப்பி அந்த டைம்ல நான் நுழைஞ்சேன். நான் 2011 ஞாபகம் இருக்கு. என் பையன் இப்ப பிறந்திருக்கான். பிறந்த உடனே ஒரு 1-2 மந்த்ஸ் நம்ம இப்படியே ஒரு தையல் வியாபாரத்தையே நம்ம எவ்வளவு நாள் நம்ம பார்ப்போம், நம்ம ஒரு பிராண்ட் ஆகணும், நம்மளையும் நம்ம பிராண்டையும் பல பேர் பப்ளிசைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஏஜுக்கான ஒரு பிம்பம், அந்த ஏஜுக்கான ஒரு ஃபேண்டசி எப்ப எல்லாத்துக்கும் போல நம்மளுக்கு வந்தது. அகைன் அதே மாதிரி தான் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணோம். மதுரையில் ஸ்டார்ட் பண்ணோம், ஈரோடில் ஸ்டார்ட் பண்ணோம், திண்டுக்கல்ல ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி தொடர்ந்து அடுத்து 5 ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணது வித்வுட் எனி ஐடியா, வித் ஒன்லி ஒன் ஐடியா, இது ஒரு பிராண்ட் ஆக்கணும். அதனால ஒரு லீவைஸ் பக்கத்தில் நம்ம ஸ்டோர் இருக்கணும், பிளானட் ஃபேஷன் பக்கத்தில் ஒரு ஸ்டோர் இருக்கணும், இது மாதிரி ஒரு பிராண்டடோட ஏரியாவில் நம்ம ஸ்டோர் இருக்கணும். அப்படி வச்சுட்டாவே நம்ம பிராண்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சும்மா ஒரு பேசிக் அவுட்லைன்ல வச்சு ஒரு ஸ்டோர் ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆரம்பிச்சனால இன் அனதர் 1-2 இயர்ஸ் தெரிஞ்சிருச்சு பயங்கர கேஷ் லாஸ். அப்படியே எங்களுக்கு அறியாமையே அந்த லாஸ் வந்து எங்களால உணர முடிஞ்சிச்சு. அது மாதிரி 5 ஸ்டோர் இருந்தது. 5 ஸ்டோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 ஸ்டோர் என்னைய நம்பி என் ஃப்ரெண்ட்ஸ் பிரான்ச்சைஸியை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாம் 6 மாசம் ஆன உடனே என்னை ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மீதி நம்ம ஓன் கம்பெனி ஸ்டோரா இருந்தது ஒரு மதுரை ஸ்டோரும் ஒரு ஈரோடு ஸ்டோரும் தான். அப்படி இருக்கும்போது மதுரை ஸ்டோர் கூட எங்களுக்கு லோக்கல்ல ஒரு பழக்கத்தை வச்சு கம்மியான வாடகையில வச்சிருந்தோம். ஆனா ஈரோடு ஸ்டோர் வாடகை ரொம்ப ஹெவி வாடகை, 1 லட்ச ரூபா வாடகை. அந்த டைம்ல லாஸும் ஆகுது. வெறும் வாடகை மட்டுமே 1 லட்சம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு நாள் சேல்ஸ் வெறும் 1000 ரூபாய் நடக்கும். ஆனா வந்து வாடகை மட்டுமே 1 லட்சம், அது இல்லாம ஆள் சம்பளம், அது இல்லாம ஸ்டாக் பேமெண்ட், இப்படியான கமிட்மெண்ட்ஸ்ல இருந்துச்சு. இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு திருப்பி அந்த ஏஜ்ல வந்து ஒரு ஃபேண்டசியில ஏதோ ஒன்று செஞ்சிடணும், ஓவர் நைட்ல நம்ம எல்லாமே செஞ்சிடணும் அப்படின்னு இருக்க போகும்போது அந்த டைம்ல நான் வந்து ஹோல்சேல் வியாபாரம் பார்க்கும்போது நிறைய பெரிய பெரிய கடைகள் பார்ப்பேன். நான் அப்படி பார்க்க போகும்போது அப்பாட்ட சொல்லி நம்மளும் ஒரு பெரிய கடை திறப்போம் அப்படி. இது அகைன் பாருங்க, இதுவும் ஈகோ தான். பெரிய கடை திறப்போம் அப்படின்னோம். அட்லீஸ்ட் அந்த ஒரு சொத்து இருந்திருந்தா கூட பரவாயில்ல, அப்பாட்ட ஒரு சொத்தை விற்க வச்சு அந்த காசை எடுத்துட்டு போய் ராம்நாட்ல ஒரு கடை திறந்தோம். அந்த கடை திறந்தோமா, அதுவும் அகைன் ஈகோக்காக திறந்தோம் பார்த்தீங்களா. எந்த ஒரு ஐடியா இல்லாம, கிளாரிட்டி இல்லாம, என்ன பண்றோம், எதுக்கு கஸ்டமர் நம்மள்ட்ட வராங்க, இது எந்த ஒரு பிளானும் இல்லாம திறந்தோம். அதுவுமே அகைன் இந்த ஸ்பேன் ஆஃப் 2 இயர்ஸ் வெரி ஹியூஜ் லாஸ். ஸோ இது ஒரு பக்கம் லாஸ் ஆகிட்டு இருந்தது. இது ஒரு பக்கம் ஈரோடு லாஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இதுவாது அப்பாவோட சொத்தை வித்து உள்ள போட்டிருக்கோம். அது எவ்வளவு தூரத்துக்கு ட்ரெயின் ஆகி அந்த மட்டம் வருமோ அது வரையாவது வரும். இங்கிட்டு காசே இல்லை. இது எல்லாமே பேலன்ஸ்ட் ஆகி நின்றது அந்த டைம், இந்த 2014-15 டைம். அது இன்னும் என்னால வந்து பேலன்ஸ் பண்ணி பார்க்க முடியக்கூடிய ஒரு டைம்.
அந்த டைம்ல இருக்க போகும்போது தான் இதையும் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து அந்த போட்ட காசோட தாண்டி போகுது. ஈரோட்ல கேஷ் லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 900 ரூபாய் சேல் நடக்குது, எக்ஸ்பென்சஸ் 15,000 ரூபாய் வரும். என்ன செய்யறது? சரி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் லேண்ட்லார்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டோம். 3 மாசம் நோட்டீஸ் கொடுத்துட்டு நாங்கள் கிளியர் பண்றோம்னு சொல்லிட்டு ஸ்டாக் எல்லாம் எதுவுமே நீங்க வந்து யூனிட்டுக்கு அமுச்சு விடாதீங்க, அங்கேயே ஏதோ ஒரு ரேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இன்ன வரை என் மைண்ட்ல இருக்கு. அப்படி சொல்லி அந்த சேல்ஸ்மேன் சொன்னா, அவன் சொன்னா எனக்கு வேற சேல்ஸ்மேன் கொடுங்க நான் சேல்ஸ் பண்றதுக்கு, நான் வந்து இதெல்லாம் ஓர்ஸ் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொன்னான். எதுவுமே கிடையாது, நீ ஒரு சேல் பண்ணி என்ன பண்ணது 1+1 போடவா அப்படின்னு கேட்டான். அப்போ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் 7 சட்டை 1000 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி, அப்போ கையில் 4000 டேட்டா பேஸ் இருந்தது. அந்த கஸ்டமர்ஸ்க்கு 4000 பேருக்கு நம்பர் அமுச்சு விட்டு பார்த்தா முதல் நாள் சேல் 999 ரூபா, அடுத்த நாள் சேல் 3 லட்சம் ரூபா. அன்னைக்கு நைட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய மேனேஜர் ராம் எனக்கு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி 3 லட்சம் ரூபான்னு சொல்ல போகும்போது மைண்ட்ல ஒண்ணுமே ஏறல. க்ளோஸ் பண்ற கடை தானப்பா, லாஸ்ட்ல தானே விற்கிற, இதுல என்ன பெருமை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க திருப்பி மீதியும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி நைட் ஃபோன் பண்றான், 3 லட்சம் ரூபா அப்படின்றான். என்னால முடியலங்க, எல்லா சட்டையும் கிளஞ்சு கிடக்குது, எல்லாமே முன்னாடி கிடக்குது, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு 2 ஆள் அமுச்சுடுங்க. ஆள்லாம் அமுச்சுட முடியாது, வந்துட்டு போற செலவு கூட ஆள் கிடையாது, முதல்ல இருந்து நீங்களே க்ளோஸ் பண்ணுங்க, நீங்களே மடிச்சு வைங்க, அடுத்த நாள் கடையை நீங்க மத்தியானம் கூட திறங்க, ஆனா நீங்க க்ளோஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னாங்க. மத்தியானம் வரை வெளியே ஒரு சும்மா ஒரு பேப்பர்ல ஒட்டி the store opens at 5 PM 3 PM போட்டு அது மாதிரி ஓபன் பண்ணாங்க. திருப்பி அகெயின் அந்த தேர்ட் டே சேல் நியர் அபவுட் 2.5 lakhs. அன்னைக்கு நைட் போன் அடிச்சான், ஏன் சார் இதே மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்டான். அன்னைக்கு ஸ்பார்க்கிளான ஐடியா தான், அன்னைக்கு மைண்ட்ல தோணுனது தான். சரி என்னென்னமோ நம்ம பண்ணோம், இதுல வந்து என்ன இது மாதிரியான ஒரு விஷயம் இதுவரை எங்கேயுமே நடக்கல அப்படின்னு இருக்க போகும்போது இந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்ம பேக்வேர்ட்ல இன்டெகிரேட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம யோசிச்சு அந்த இடத்துல பண்ண போகும்போது தான் இப்போ வர நான் சொல்வேன் ஃபவுண்டர் ஆஃப் சக்சஸ் மென்ஸ்வேர்னா எனக்கு வந்து அதுல ஒரு பெரிய பெருமை தெரியல. அன்னைக்கு தெரியல இது ஒரு மார்க்கெட் ஆகும்னு, பட் இன்னைக்கு தெரியுது இட்ஸ் அ மார்க்கெட் ஆஃப் 27,000 crore மார்க்கெட். அந்த 27,000 crore மார்க்கெட்டை உருவாகின அந்த ஒரு ஐடியா, அந்த ஒரு நொடி, அந்த ஒரு நைட் அன்னைக்கு உருவாச்சுலங்க, அது எப்பயுமே எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது அதுக்கு என்ன காசு ஆச்சு, அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் ஆச்சு, அதுக்கு யாரு நம்மளுக்கு காசு கொடுத்தா? ஒண்ணுமே கிடையாது. நான் அந்த இடத்துல கிடையாது. இப்படி வித்தோம் க்ளோஸ் பண்ற கடை, அந்த இடத்துல ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆச்சு, அந்த இடத்துல ஒரு சேலஞ்சிங் இருந்துச்சு, அந்த சேலஞ்சஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தோம், அது இன்னைக்கு ஒரு $4 billion மார்க்கெட்டா உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான் எல்லாத்து உலகத்திலயுமே எல்லாத்து லைஃப்லயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு விஷயம் ஆச்சு. அப்படின்னு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சரி இதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து கிட்டத்தட்ட 3 months 4 months ஃபுல்லா அதை வந்து ஸ்டடி பண்ணி அடுத்த கடை, அதுக்கு அடுத்த கடை, அதுக்கடுத்த கடை. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த அந்த ராம்நாட்ல அந்த கடை அதுவும் லாஸ் இதுவும் லாஸ் அப்படி இருக்க போகும்போது நானும் என் ஒய்ஃபும் வந்து கொடைக்கானல்ல வந்து ஜிஆர்டியில் ஒரு ஆனிவர்சரிக்காக போயிருந்தோம். அப்போ போயிருக்க போகும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அப்போ ஆனிவர்சரியில் இருக்கும்போது ரிப்பீட்டட் ஃபோன் கால், உங்களுக்கு வந்து 27 lakhs உங்களுக்கு டெட்ஸ் இருக்கு, நீங்க உடனே பே பண்ணுங்க, உடனே பே பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வெண்டார் சொன்னார். எனக்கு உடனே பே பண்ணுங்க, உடனே பே பண்ணுங்கன்னு எனக்கு ரிப்பீட்டடா, நான் ஒரு ஆனிவர்சரி வெக்கேஷன்ல இருக்கேன், ரிப்பீட்டடா ஃபோன் பண்ணாரு, எனக்கு உங்களுக்கு வட்டி ஏறிட்டு இருக்கு, நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு. நான் பண்றேன் சார் நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு பிரஷர்ல இருந்தோம். அப்ப இந்த ஈரோடு டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. அப்ப டிரான்ஸ்ஃபார்ம் அதுக்கப்புறம் நாங்க மதுரைக்கு பண்ணோம், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி மினிமம் ஒண்ணு தான், எக்ஸ்பென்சஸ் வெரி லோ, எனிவே நோ பேங்க் லோன் கிடையாது. அதே மாதிரி ப்ராஃபிட் ரொம்ப மினிமலான ஒரு ப்ராஃபிட், ரொம்ப ஸ்ட்ராங்கா வாட்ச் பண்ணுவோம். இன்னைக்கு தான் கடை ஆரம்பிச்சிருக்கோம்னு இன்னைக்கு வரை நினைப்போம் நாங்க, என்னதான்னாலுமே இன்னைக்கு தான் கடை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு எக்ஸ்பென்சஸ், இன்னைக்குடைய டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். அதாவது நேத்து லாபம் இருக்குது, அந்த லாபத்தை வச்சு இன்னைக்கு நம்ம எக்ஸ்பென்சஸ் கூடலான்றதை பார்க்கவே மாட்டோம். டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கடை திறந்ததுல ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத பார்த்து அதே மாதிரி நடக்கிற சேல் எதுவுமே எல்லாமே நம்ம சேல்னு நான் என்னைக்குமே பார்க்க மாட்டோம். இன்னைக்கு வந்து சேல் இன்னைக்கு 5 லட்ச ரூபா நடந்துச்சா, அந்த 5 லட்ச ரூபால எவ்வளவு வெண்டாருக்கு போகணுமோ அது ஃபர்ஸ்ட் போகும். எங்களுக்கு வெண்டார் தருவாங்க, 60 நாள் கிரெடிட் தருவாங்க, ஆனா எங்களுக்கு 10 நாள்ல வித்துரும். 10 நாள்ல வித்துட்டாலுமே நாங்க 10வது நாள் நாங்க நினைச்சோம்னா அடுத்த 50 நாள் அந்த சேலை கையில வச்சு இன்னும் 10 ஸ்டோர் கூட போடலாம். பட் ஒரு விஷயத்துல ஃபினான்ஷியல் நம்பர்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தோம். எப்பயுமே அந்த ஷார்ட் டேர்ம் assets shouldn't be used for the long term long term assetsக்காக நம்ம ஷார்ட் டேர்ம் உடைய கேஷ் எடுத்துட்டு அதை லாங் டேர்ம் அசெட்ஸ்ல போய் நம்ம முடக்க கூடாதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம் அந்த விஷயத்துல. ஸோ 10வது நாள் எங்களுக்கு கேஷே வந்தாலுமே அதை திருப்பி வெண்டார் தான் பே பண்ணும். ஸோ யார் ஒருத்தவர் ஃபோன் பண்ணி 27 லட்சத்தை குடுன்னு கேட்டாரோ, ஏன்னா அவருக்கு 60 நாள் தாண்டினா அங்க அவருக்கு வட்டி போயிடும், அவர் குடுன்னு கேட்டாரோ, அவரே இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்து ஒரு 5 வருஷம் இருக்கும், இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, ஏன்னா எங்களுக்கு 10 நாள்ல சேல் நடந்துடும்,
வந்துடும், அவங்களுக்கு எல்லாத்தையும் பே பண்ணிடுவோம். பே பண்ணும்போது எங்களுடைய கேஷ் கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல அவங்க அக்கௌண்ட்ல இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணி, எங்க உங்க கேஷ் அட்வான்ஸா எங்கள்கிட்ட நிறைய இருக்கு, தயவுசெய்து எங்களுக்கு நிறைய கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. இது எங்க இருந்து நடந்துச்சு? இது ஏதாவது நான் பெரிய விஷயங்கள் செஞ்சோமா? ஒண்ணுமே கிடையாது. இந்த பினான்சியல் டிசிப்ளின் நடந்துச்சு. இது ஒண்ணே எனக்கு யாராவது ஒரு ஆள் எனக்கு கையை பிடிச்சி தூக்குனாங்களா, இல்ல யாராவது இது ஒரு பெரிய ஒரு மேஜிக் நடந்துச்சா, இல்ல ஒரு பெரிய யாராவது வந்து எனக்கு கொட்டுச்சா காசு? எதுவுமே கிடையாது. சிம்பிள் பினான்சியல் நம்பர்ஸ் பார்த்தோம், எக்ஸ்பென்சஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணோம், என்ன பண்றோன்ற தெளிவு கிடைச்சிச்சு, நம்மளுக்கு ஃபண்டு கொப்பளிச்சிச்சுன்ற போது என்ன ஆச்சு? அந்த இடத்துல ரியலைஸ் பண்ணோம், இது உங்க காசு கிடையாது, இது அவங்க காசு தான். நம்மளுக்கு 60 நாள் ரியலைஸ் பண்ண வேண்டியது 10 நாள்ல வந்துருச்சு. அப்படின்றதுக்காக நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது அவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டையும் நம்ம அங்க கொண்டு போய் விட்டோம். இது மாதிரிதான் அந்த ஒரு சேஞ்ச் தெரிஞ்சு. அன்னைக்கு 27 லட்ச ரூபா கேட்டவர் இன்னைக்கு 2 கோடி உங்க காசு எக்ஸ்ட்ராவா இருக்கு, தயவு செய்து எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்காதீங்கன்னு சொன்னார். இப்படிதான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்பயுமே நடக்கும். அன்னைக்கு டாக்டர் படிக்க முடியலன்னு கவலைப்பட்டோம். ஆனா இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டை உருவாக்கணும்ன்றதுக்காக, ஒரு சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப், ஒரு மார்க்கெட்டை உருவாக்கணும்ன்றதுக்காக டாக்டரேட் டிகிரி எனக்கு கொடுத்தாங்க. சோ அன்னைக்கு ஒரு டாக்டர் படிச்சிருந்தா கூட அது வேற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு டாக்டரேட் டிகிரி கொடுக்க போகும்போது அகைன் நான் சொல்றேன், இன்னைக்கு டாக்டரேட் டிகிரி எதை வச்சு கொடுத்தாங்க? ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா, இல்ல ஏதாவது நான் காசு கொடுத்து வாங்கணுமா? எதுவுமே கிடையாது. எந்த விஷயம் நம்ம செய்யறோமோ அதை நம்ம பெக்யூலியரா செய்ய போகும்போது நம்மளுக்கு தேடி கிடைக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா வரும். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிஃபால்டர், ஒரு ரீட்டைல்னா என்னன்னு தெரியாத ஒரு ஆள். ஆனா இந்த வருஷம் 2019ல ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியால தி பெஸ்ட் ரீட்டைலர் இன் அப்பேரல் கேட்டகரிஸ்னு சொல்லி கொடுத்தாங்க. சோ இதுக்கு என்ன அகைன் இப்ப ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் செஞ்சோமா? இது இல்ல போய் நான் ஏதாவது ஒரு யூஎஸ்ல போயோ யூகேல போயோ இது ஒரு பெரிய ஒரு டிகிரி படிச்சுட்டு வந்து நம்ம இதை செஞ்சோம்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம எந்த விஷயம் செய்யறோமோ அதை கிளியரா செய்ய போகும்போது நம்மளுக்குன்னு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அழகா கிடைக்குது. அப்படின்றதுக்கு வந்து இது இப்பயுமே ஒரு த்ரோ பேக்கா பார்த்தோம்னா கூட இது ஒரு பெரிய ஒரு சாதிச்ச விஷயமா நான் பார்க்கல. பட் நம்ம செய்யற விஷயத்த நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்ற போது நம்மளுக்குடைய விஷயங்கள் தானாவே கிடைக்கும். அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்ல மாட்டேன், இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப வரை நான் சொல்றேன், 0 டெட்ஸ். இன்னைக்குமே சொல்லுவாங்க, என்னப்பா நீ கடைக்கே போக மாட்டேங்கிற, ஆஃபீஸ்க்கே போக மாட்டேங்கிற, எப்படி அங்க நடத்துற இங்க நடத்துறன்னு கேட்பாங்க. ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஒரு இசிஜி ரிப்போர்ட் மாதிரி இருக்கும். இன்னைக்கு காலையில டெய்லி பிஎன்எல் வருதா, எனக்கு அந்த இடத்துல வந்து எக்ஸ்பென்சஸ் பெர்சன்டேஜ் அது கூட லிமிட் ஆகுதா, எல்லா வெண்டர் பேமெண்ட்ஸும் அன்னைக்கு நைட்டே க்ளோஸ் ஆகுதா, அதுக்கப்புறம் ஒரு மந்த் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ் முடிச்சோமோ அது ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு போகுதா, we are in the good pace. அவ்வளவுதான். இப்படின்னு நம்ம போகும்போது அகைன் இட்ஸ் பிராண்டிங் டிஜிட்டல்ல இன்னைக்குமே லேக் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒன்லி ஒன் திங், இது எதுவுமே கன்வென்ஷனல் இல்ல, நம்ம கஸ்டமர் யாரு அப்படின்றத ட்ரேஸ் பண்ண போகும்போது இந்த விஷயங்கள் தானாவே கொடுக்குது. இது என்னால முடிய போகும்போது, அன்னைக்கு எங்க அப்பா சொத்தை வித்து காசு கொடுத்த பிசினஸ் ஃபெயிலியர். அன்னைக்கு நான் 3rd ஜெனரேஷன், நான் ரொம்ப பணக்காரன் நினைச்சிட்டு ஒரு விஷயத்துல இறக்க போகும்போது ஃபெயிலியர். ஈகோன்னு நினைச்சிட்டு பண்ண போகும்போது ஃபெயிலியர். அப்ப -1 crore, அதுக்கு மேலே லாஸ் ஆச்சு. சோ ஒண்ணுமே கையில காசே இல்லாத போது, அதுவும் மைனஸ் நெகட்டிவ்ல காசே இல்லாத போகும்போது சக்சஸ் ஆனா பாத்தீங்களா, அதுதான் சக்சஸ். அதனாலதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், கேஷ் இஸ் த லீஸ்ட் ரெக்விசிட். இன்னைக்கு காசு இல்ல அதனால நான் முன்னேறல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம ஒரு காரணம் சொல்றோம் நம்ம ஃபெயிலியருக்கு. எப்பெல்லாம் காசு இருந்துச்சோ அப்பெல்லாம் நான் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கேன். எப்பெல்லாம் காசு இல்லையோ அப்பதான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கேன். எப்பெல்லாம் நம்ம கஷ்டத்துல இருக்கோ அப்பதான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கூட நாங்க பேனிக்கே ஆகல. ஏன்னா பல ஃபெயிலியர்ஸ் சந்திச்சிருக்கோம். ரைட் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 15 ஆம்வே பண்ணும்போது ஃபெயிலியர், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணும்போது ஃபெயிலியர், ஷேர் மார்க்கெட் 2007 நான் எப்ப ஷேர் மார்க்கெட் நுழையிறோமோ அப்பேன்னு பார்த்து 2007 அந்த ஷேர் மார்க்கெட் டிராப், எல்லா இடத்துலயுமே ஃபெயிலியர். சோ அப்படி இருக்க போகும்போது கேஷ் இஸ் ஆல்வேஸ் தி லீஸ்ட் ரெக்விசிட். அதான் எப்பயுமே சொல்லுவேன், எவன் ஒருத்தவனுக்கு காசு இல்லாம காசு பண்ண தெரியலையோ அவனுக்கு காசை வச்சும் காசு பண்ண தெரியாது. இதுக்கான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நாங்க திருப்பி சொல்றேன், those who can't make cash without cash can't make cash with cash. காசு இல்லாம காசு பண்ண தெரியாதவனுக்கு காசை வச்சும் காசு பண்ண தெரியாது. அதனால காசு இல்ல, எனக்கு பேக்ரவுண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி பிளேம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிளேம் நம்மளவே பண்ணிக்க வேண்டியதுதான். ஒண்ணுமே இல்ல, ஜீரோவா இருந்தா அவங்க மைண்டை மட்டும் யூஸ் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம்னா யாருனால என்னால பண்ண முடியுது அப்படின்னா யாருனாலையும் பண்ண முடியும். The matter of 5 years, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் -1 crore இந்த ரீசெண்ட் ஃபினான்ஷியல் இயர் க்ளோசிங் என்னுடைய டார்கெட், என்னுடைய சேல்ஸ் டர்ன்ஓவர், நாட் டார்கெட், அச்சீவ்டு டர்ன்ஓவர் இஸ் 60 crores. இப்படி இருக்க போகும்போது என்னால பண்ண முடியுதுன்னா யாருனால பண்ண முடியலாம். வெளியே சொன்னதெல்லாம் விட்டுருங்க, என் வைஃப் எனக்கு கொடுத்த பட்டம் கஞ்ச பிஸ்னாரி, என் மகன் என்கிட்ட கொடுத்த பட்டம் ஒரு கார் கூட வாங்கி தர மாட்டேங்கிறீங்க டேடின்னு, எங்க அம்மா அப்பா எனக்கு கொடுத்த பட்டம் வந்து நீ இவ்வளவு தூரம் சம்பாரிச்சு நீ என்ன செய்ய போற,
ஒரு சொத்து கூட நீ உனக்குன்னு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இது எங்க கொண்டு போற, நீ ஒண்ணுமே செலவும் அளிக்க மாட்டேங்கிற, ஒன்னும் சொத்தும் வாங்க மாட்டேங்கிற அப்படின்றது. என் ரிலேட்டிவ் சொன்னாங்க, இவன் என்னமோ ஒரு பிம்பத்துல ஒரு பிசினஸ் பண்றான், இதுல வந்து ஒரு ரியாலிட்டி கிடையாது, சும்மா 20 ரூபா டிஷர்ட் 30 ரூபா டிஷர்ட், இதுல ஒரு லாபமும் கிடையாது, சும்மா ஃபிகர்ஸ் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி என் ரிலேட்டிவ் சொன்னாங்க. இங்க வெண்டா சொன்னாங்க, நீ வந்து ஒரு ஹார்ட் நெகோசியேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காம்படிட்டர்ஸ் சொன்னாங்க, இவங்க எல்லாம் வந்து சும்மா அகைன் ஒரு ஃபேண்டசியில பிசினஸ் பண்றாங்க. ஆனா ரீசெண்டா எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க, ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அவார்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது அவங்க அவார்டு கொடுத்தது ரெண்டாவது. பட் நம்ம மைண்ட்ல என்னன்னா, ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்றது ஒரு வீடு கட்டுறதும் ஒரு கார் வாங்குறதும் கையில கட்டுக்கட்டா தலைமாட்டில் பணம் வைக்கிறதும் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எப்பயுமே கிடையாது. ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ன்றது எப்பயுமே நம்ம கேஷா கன்வெர்ட் பண்ணி அடிமை போல அந்த கேஷை யூஸ் பண்ணி அந்த பணத்தை வச்சே, வெளியிருந்து பணம் வாங்காம நம்ம பணத்தை வச்சே அடிமை போல அதை யூஸ் பண்ணி பிசினஸை க்ரோ பண்றது தான் ஒரு பெரிய ஒரு சக்சஸ் நம்ம என்னைக்குமே சொல்லுவோம். அதனால எத்திக்கலா பிசினஸ் பண்ணி நம்பர்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா, அது பெட்டி கடையா இருந்தாலும் சரி, மல்டிநேஷனல் கம்பெனியா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு விஷயம் தான். நோ மேட்டர் நம்ம 100 ரூபா டர்ன் ஓவர் பண்றோமோ 1000 கோடி டர்ன் ஓவர் பண்றோமோ, எத்திக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஃபினான்ஷியல் நம்பர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நோ மேட்டர் த நம்பர்ஸ், பட் தென் இந்த ரெண்டு விஷயங்களும் ஸ்ட்ராங்கா இருந்தா யாரா இருந்தாலும் எதையா இருந்தாலும் உடச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.